இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22/4/2024 இன்றைக்கி டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் வந்து நமக்கு இன்றைக்கி 6 மணி ஷோ சரிங்களா. நம்ம வந்து நேற்று வந்து நம்ம சொல்லியிருந்தோம் 1 மணி ஷோக்கு கண்டிப்பாக வந்து நமக்கு 6ஆம் நம்பர் தான் நான் ஆட்டத்தில் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 6ஆம் நம்பர் தான் சூப்பராக வந்து விழுந்தது. 6ஆம் நம்பர் நமக்கு ஒரு அருமையான வின்னிங்கு. நம்ம சொல்லியே தான் கொடுத்தோம். சி போர்டு 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாருக்கெல்லாம் 6ஆம் நம்பர் சி போர்டில் வருதோ எடுத்து ப்ளே பண்ணுங்கள். நம்ம தான் சொன்னோம் அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கிறதா சி போர்டு கணக்கு மட்டும் நமக்கு எப்போயுமே சூப்பராக வந்து அமைஞ்சிடும். சி போர்டு எடுக்கிறதுல நமக்கு ஒரு சிறப்பு, நம்ம வந்து டக்குன்னு சிறப்பாக எடுத்துட முடியும். அதனால தான் சொன்னோம் சி போர்டு மட்டும் உங்களுக்கு சூப்பராக வருது. இங்கே 2ஆக இருக்கணும் இல்லை 6ஆக இருக்கணும். கண்டிப்பாக நமக்கு 6ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறத கொடுத்தோம். அதே மாதிரி நமக்கு வந்துருந்துச்சு ஒரு அருமையான வின்னிங் சரிங்களா. அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் செட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஏன்னா செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி நம்ம கொடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டு சொல்லி தான் கொடுத்தோம். 6ஆம் நம்பர் கன்ஃபார்மாக வரும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்லி கொடுத்தோம். சொன்ன மாதிரியே நமக்கு சி போர்டு 6ஆம் நம்பர் அழகாக உட்காந்துருந்துச்சு. பட் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் மாற்றி தான் கொடுத்துருந்தோம். 9ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம். அதே மாதிரி அடித்த நம்பர் வந்து 906ன்னு அடிச்சிருந்தாங்க. நமக்கு 6ஆம் நம்பர் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக சி போர்டில் கிடச்சதுனால தான் நம்ம 6ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லி தான் கொடுத்தோம். அதே மாதிரி தான் வாங்கியிருந்தாங்க சரிங்களா. அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதாவது 6 மணி ஷோக்கு நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வருது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அதில் நமக்கு ஒரு சில நம்பர்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன நம்பர்கள் இன்றைக்கி வந்து நமக்கு ஆடியிருந்தாங்க, அதாவது 558, அது போக நமக்கு 374, 906 சரிங்களா. இதுதான் நமக்கு ஆடியிருந்தாங்க. இந்த நம்பரை பேஸை வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். 558, அதே மாதிரி 374 சரிங்களா. இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு இன்றைக்கி ஏ போர்டு என்ன வரப்போகுது, அதே மாதிரி பி போர்டு என்ன வரப்போகுது பார்ப்போம் சரிங்களா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு ஒரு 0க்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏ போர்டில் இன்றைக்கி வந்து 9ஆம் நம்பர் அடிக்காங்க இல்லையா, 9க்கு 0 அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிது. உங்களுக்கு எது கிடைக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு ஏ போர்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக 0 வந்து மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 9ஆம் நம்பருக்கு 0 மேட்ச் ஆகும். அது போக ஆல்ரெடி நம்ம கணக்கில் அதே மாதிரி தான் காமிக்குது. பார்க்கலாம், அது மாதிரி வந்துச்சுன்னா கூட ஓரளவுக்கு நல்ல வின்னிங்க்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு இதுதான் வரக்கு வாய்ப்பு இருக்குது. 0 வருதான்னு பாருங்கள். இல்லைங்க நீங்கள் 0 சொல்கிறது நீங்கள் அப்படியே ஆப்போசிட் பவரில் அடித்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னா 5ஆம் நம்பர் சரிங்க. இந்த 2 நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏ போர்டில். உங்களுக்கு எதுவும் கணக்கில் இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா நேற்று வந்து நமக்கு 6 மணிக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாம் கிடச்சாங்க. 550ன்னு அடித்தாங்க இல்லையா. அதை வச்சு கணக்கு பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு அந்த மாதிரி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. நமக்கு வந்து 558ங்கிறது 6 மணி ரிசல்ட்டு, 374ங்கிறது 8 மணியோட ரிசல்ட்டு, 906ங்கிறது இன்றைக்கி காலையில் அடிக்கப்பட்ட 1 மணியோட ரிசல்ட். அப்போ நம்ம கணக்கு பேஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த 5ஆம் நம்பர்லேருந்து ஒரு நம்பர் எடுத்து திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கா, அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த 2 நம்பருமே எனக்கு ஃபேஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்துச்சுன்னா கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் அளவுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் கொடுக்குறோம். நம்ம ஒவ்வொரு நம்பரும் கொண்டு வரது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரேன். உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வின்னிங் வரணும் அப்படிங்கிறக்காக தான் கொண்டு வரேன் சரிங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கணக்கில் வருது அப்படின்னு எடுத்துங்க. எனக்கு தெரிஞ்சபடி தான் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. அதே மாதிரி பி போர்டு பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா பி போர்டு ஒரு 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள். பி போர்டில் எனக்கு 8ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது. 8ஆம் நம்பர் வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள். என்னங்க 8ஆம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா 0க்கு 8 அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன அடித்தாங்க, 906 அப்படின்னு தான் அடித்தாங்க. இந்த 906க்கு நமக்கு எக்ஸாக்டாக செட் ஆகக்கூடிய நம்பர் 8ஆம் நம்பர் செட் ஆகலாம் அப்படின்னு தான் நம்ம கணக்கு காமிக்குது. உங்களுக்கு எப்படி வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள். நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருங்க, அதில் மாற்றமே இல்லை. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு 8ஆம் நம்பர், அதாவது நம்ம என்ன நினைக்கிறேன், நேற்று அடிக்கப்பட்ட நம்பர் வந்து 9க்கு 0ன்னு வைக்கணும், இல்லை 9க்கு 5ன்னு வைக்கணும், அதே மாதிரி 0க்கு 8ன்னு வைக்கணும், அதே மாதிரி 0க்கு 1ன்னு வைக்கணும். இது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பாசிபிளான நம்பராக தான் தெரியுது சரிங்களா. உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு வச்சு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது. 1ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது. ஏன்னா 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எந்த கணக்கில் அங்கே வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1ஆம் நம்பர் வந்து 8க்கு 1, அதாவது 0க்கு 1 அப்படிங்கிற நம்பர் எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்துங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1ஆம் நம்பர் ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது, ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது. கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் சரிங்களா. ட்ரை பண்ணி பாருங்களேன். ஏன்னா நமக்கு 5ஆம் நம்பர் வந்துச்சுன்னா 1ஆம் நம்பர் வரும், 0 வந்தாலும் 1ஆம் நம்பர் வரும். அந்த மாதிரி கணக்கில் வருது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 8ஆம் நம்பர் வந்தாலும் 1ஆம் நம்பர் வருது. ஒரு ஜோடி நம்பருங்க. ஒரு ரிசல்ட்டில் வந்து நமக்கு இந்த மாதிரி கிடைக்கிது அப்படின்னா உங்களுக்கு அதே மாதிரி ஆடுவாங்க. ஆடுறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம், நிறைய வின்னிங் நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். காரணம் என்னென்னா நம்ம சேனல் நீங்கள் போய் வாண்டெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிறைய வின்னிங் நம்ம கொடுத்துருக்குறோம். ஏன்னா வெறும் வந்து 3 நம்பரில் கொடுத்து நம்ம வின்னிங் நிறையா கொடுத்துருக்கோம். இப்போ தான் வந்து உங்களுக்கான 4 நம்பர் கொடுக்குறோம். அதுக்கு முதல்ல 3 நம்பர் தான். அதுக்கு மேலே நம்பரே நம்ம கொடுக்கவே மாட்டோம். 3 நம்பருக்குள்ளேயே உங்களுக்கு வின்னிங் வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுவோம். அதுக்குள்ளேயே நம்ம வின்னிங் முடிச்சிடுவோம். அதுக்கு மேலே நம்ம போகிறதே கிடையாது சரிங்களா.
ஏன்னா நீங்கள் போடுற காசு வந்து நஷ்டம் இல்லாமல் இருந்தால் தான் நீங்கள் எடுக்கிற வின்னிங் உருப்படியான வின்னிங்காக இருக்கும். இல்லைன்னா இல்லை தானே. இப்போ நான் கொடுக்குறேன் உங்களுக்கு 6 நம்பரை கொடுக்குறேன், 6 நம்பரை ப்ளே பண்ணுங்கள், சூப்பராக வின்னிங் வரும் அப்படின்னா என்னத்துக்கு அது ப்ளே பண்ணாமலே விட்டுடலாம்ல. அதுக்கு தான் சொல்கிறேன் நான். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, யாருக்காச்சும் விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் 3 நம்பர் பக்கம் சார்ஜிருங்கன்னு நான் சொல்கிறேன். சரிங்களா. நீங்கள் அதுக்கு நீங்கள் வந்து என்னடா அவங்க ஆள் சேர்க்குறான், இப்போ காசுக்காக அலையிறான் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. அப்படின்னு நான் கணக்கு வரல. நான் என்ன நினைக்கிறேன்னா, 3 நம்பர் கொடுக்குறது தான் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குமே தவிர 4 நம்பர் நான் 5 6 நம்பர் கொடுத்து அதில் வந்து 2 நம்பர் பாஸ் பண்ணுறது உங்களுக்கு பெனிஃபிட் இல்லை. அப்படி இருந்தால் நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க தான் வாங்கன்னு கூப்பிட்றேன். விருப்பம் இல்லாதவங்களும் வரவே வேண்டாம், நீங்கள் அங்கேயே இருந்துக்கலாம். சரிங்களா. அதனால் சொல்கிறேன். சரி, அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் C-போர்டு என்னங்க வரும் அப்படின்னு கேட்டேன். எனக்கு C-போர்டு எனக்கு 4ஆம் நம்பர் மேலே டவுட் இருக்குது. 4ஆம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். 6க்கு 4ன்னு ஆடக்கூடிய நம்பர் எனக்கு 4 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். சரிங்களா. உங்கள் கணக்கில் தான் 4 நம்பர் மேட்ச் ஆகுது வருதுன்னா கூட எடுத்துக்கங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 4ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இந்த ட்ராவில் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் 6, 6க்கு 4 அப்படின்னு அதிகபட்சம் மேட்ச் ஆகும். சரிங்களா. 6ஆம் நம்பருக்கு அதிகபட்சம் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் நமக்கு 4 நம்பர் தான். அதில் மாற்றமே இல்லை இல்லையா. அதனால தான் சொல்ல நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். அதே மாதிரி யாராவது நீங்கள் 399 ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். 799 அப்படிங்கிற நம்பர் இருக்குது, அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வீடியோ போட்டு நம்ம சொல்லுவோம், ஒவ்வொரு ட்ராவலையும் சொல்லுவோம், இந்த நம்பர் இந்த இடத்துல செட் ஆகுது அப்படிங்கிறது தெளிவாக சொல்லி தான் கொடுப்போம் நம்ம. இப்போ சொல்லி கொடுக்கும்போது நீங்கள் போடும்போது உங்களுக்கு பெனிஃபிட் கண்டிப்பாக இருக்கும். கடைசியில் நமக்கு லாஸ்ட்டுக்கு ஒரு நம்பராக உங்களுக்கு சொல்லி கொடுத்துரும், இந்த மாதிரி நம்பர் வருது, இந்த மாதிரி போட்டு பாருங்கள் உங்களுக்கு வின்னிங் வரும். அது மாதிரி வந்துடும், வராமல் போகாது. நம்ம நேற்றே இப்போ இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் சொல்லிட்டு ஓப்பன் ஆகும், C-போர்டு 6ஆம் நம்பர் வரப்போது, நீங்கள் தைரியமாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சொல்லி தான் கொடுத்தேன் அவங்களுக்கும். அதே மாதிரி தான் அவங்க ஆடிக்கிறாங்க. அதே மாதிரி ஆடினாங்கன்னா கண்டிப்பாக வின்னிங் வரும். நம்ம வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க, நீங்கள் இந்த போர்டு இந்த இடத்துல கரெக்டாக வருது, எக்ஸாக்டாக வருது அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. நாம் சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் நமக்கு வேணும், சப்ஸ்கிரைபருடைய அவங்களுடைய இது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுக்குறோம். சரிங்களா. ஏன்னா இப்போ வின்னிங் எடுக்கிறதா இருந்தால் நம்ம வின்னிங் நம்மளே போட்டு வின்னிங் எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் அது முக்கியம் இல்லை. நாமளும் வின்னிங் எடுக்கணும், நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வின்னிங் எடுக்கணும். நம்ம வந்து யார்கிட்டே ஒருத்தவங்கள்ட்ட நம்ம காசை கொடுக்குறதுக்கு நம்ம காசை நம்ம திரும்ப வாங்கணுமா இல்லையா. நம்ம எத்தனை காசு இழந்திருப்போம். சரி, நம்மளை வச்சு தானே அவங்க ஓட்டுறாங்க, புக்கிங்கிறவங்க. அப்போ அவங்கள்ட்ட இருக்கிற காசை நம்ம வாங்கி தானே ஆகணும். அதுக்காக தான் சொல்கிறேன். சரிங்களா. நிறைய பேர் இத்தனை பேர் ஏமாந்துருப்பாங்க, எத்தனை பேர் ஏமாந்து நம்ம காசை விட்டுருப்பாங்க, நம்பர் போட தெரியாமல் போட்டு. இப்போ அந்த காசை நம்ம வாங்கி தானே ஆகணும். அதுக்காக தான் சொல்கிறேன். சரிங்களா. அதே மாதிரி C-போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு 2ஆம் நம்பர் மேலே டவுட் இருக்குது. எதனாலனா 2ஆம் நம்பர் வந்து அடித்தாங்கன்னா 084ன்னு வரணும், இல்லைன்னா 012ன்னு வரும். ஆனால் இதில் ஒரு நம்பர் இருக்குது, எனக்கு ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் இருக்குது. பட் அதை உங்களுக்கு கொடுக்க முடியாது. சரிங்களா. நீங்கள் தயவு செய்து மன்னிச்சிருங்க. யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த நம்பர் கொடுப்பேன். ஏன் அப்படின்னு சொன்னிங்கன்னா, அவங்க ஏற்கனவே ஜாயின் பண்ணிக்காங்க. அவங்களுக்கு கொடுத்தோன்னா அவங்களுக்கு வருத்தப்படுவாங்க. காசும் கட்டிட்டு ஒன்றுமே கிடைக்கல அப்படின்னா வருத்தமாயிரும். ஆனால் இதில் ஒரு சில நம்பர்கள் கன்ஃபார்ம் நம்பர் இருக்குது. இப்போ எப்படி நம்ம C-போர்டு எப்படி சொல்கிறாங்க, C-போர்டு எனக்கு இந்த நம்பர் தான் வரப்போகுது அப்படின்னு அடித்து சொல்கிறோம்னா, அது மாதிரி அடித்து சொல்லக்கூடிய ஒரு சில நம்பர்கள் இருக்குது. அந்த நம்பர் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் 399 அப்படிங்கிற நம்பர் நீங்கள் கட்டலாம். 799 அப்படிங்கிற இந்த நம்பரை கட்டலாம். கட்டினீங்கன்னா உங்களுக்கு வருத்தப்படான வின்னிங் இதை நான் கொடுக்குறேன். நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கி C-போர்டு 6ஆம் நம்பர் நான் சொன்னேங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, 50 செட்டு கட்டுங்க, 100 செட்டு கட்டுங்க. காசு யாருக்கு வரப்போகுது? எனக்கு வரதான் உங்களுக்கு வருதா? உங்களுக்கு தானே வரும். நீங்கள் தானே கட்டிங்க. எனக்கு சொல்கிறது நான் தான் சொல்கிறேன். சரிங்களா. அதான் சொல்கிறேன் நான். இப்போ நீங்கள் 100 செட், இப்போ 50 செட்டு கட்டினாலும் ஏன்னு கேட்க போகிறதில்ல, 100 செட்டு கட்டினாலும் ஏன்னு கேட்க போகிறதில்ல. அதில் நீங்கள் பாதி கொடுங்க, நான் கேட்கவே போகிறதில்ல. நான் கொடுக்குறது வெறும் 399, வெறும் 799. சரிங்களா. நீங்கள் இது வரைக்கும் வந்து நம்ம கொடுத்த நம்பர் வராமல் இருந்தால் நீங்கள் சொல்லலாம், நம்ம கொடுக்குற நம்பர் அக்யூரேட்டாக வருங்கிறதுனால தான் சொல்கிறேன். எனக்கு தைரியமாக நான் சொல்கிறேன், எனக்கு தைரியமாக நான் வரக்கூடிய நம்பர் வருது, அதனால நான் தைரியமாக சொல்கிறேன். சரிங்களா. முயற்சி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் வரும். இதில் ஒரு சில நம்பர்கள் கன்ஃபார்ம் நம்பராக இருக்குது, அது நம்ம சொல்ல முடியாது. ஜாயின் பண்ணுறவங்களுக்கு தான் அது கன்ஃபார்மாக சொல்லுவோம். சரிங்களா. அது 3 நம்பருக்குள்ளே போட்டு எடுக்கிறது உங்கள் திறமை. ஆனால் இருந்தாலும் 6 நம்பர் கொடுத்துருக்கேன். ஆனால் 6 நம்பருக்குள்ள கண்டிப்பாக வின்னிங் நம்பர் இருக்குது. நீங்கள் முயற்சி பண்ணி கண்டுபிடிச்சி எடுத்துங்க. சரிங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும்.